Hi friends, welcome to Sarnashi Pets Farm. இன்னைக்கு நம்ம கடையோட விசிட் பண்ணி தான் பார்க்க போறோம். நம்ம கடையோட வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, ஃபுல் வீடியோ போட்டு முள்ள ஷார்ட்ஸ் மட்டும் தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ ஒரு வாரமா நமக்கு கடையில் அந்த அளவுக்கு அதிகமாக வேலை இருக்கிறனால நம்ம வந்து வீடியோ எடுத்து போட முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா கடையில் வந்து எல்லா பேர்ட்ஸும் ஸ்டாக் இருக்குது. பேர்ட்ஸு, புறா எல்லாமே ஸ்டாக் இருக்குது. எல்லாமே பண்ணையிலேருந்து வந்துடுது. அதுக்கப்புறம் மீன் வந்து பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு 3 தடவை நம்ம மீனே போட்டுறோம், ஸ்டாக் போட்டுறோம். ஃபைட்டர் இருக்குது, எல்லா மீன் இருக்குது. நீங்களே பாருங்கள் என்னென்ன மீன் இருக்குன்னு. விடோ வந்து எல்லா சைஸ் விடோ, கலர் விடோ இருக்குது. அப்புறம் கோல்டு, ஸ்மால் கோல்டு, பிக் கோல்டு எல்லாமே நான் உங்களுக்கு காமிப்பேன். இதில் கேட் பீஸ் தான், கேட் பீஸ் எல்லாம் போய் ஒளிஞ்சிக்கிருச்சு. அது டக்குன்னு ஏதாச்சும் போட்டு ஒளிஞ்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜீப்ரா, பலூன் மாலி, பாண்டா மாலி, மூன்டைல் மாலி, எஸ்கே கோல்டு, கோல்டு எக்கச்சக்கமான மீன் நம்ம கடையில் போட்டிருக்கோம். ரேட்டு ரொம்ப கம்மியாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறனால தான் நம்ம கடைக்கு அதிகம் டெய்லியும் நம்ம ஸ்டாக் எடுக்க வேண்டிய நிலைமை இருக்குது. மற்ற கம்மியான கடை வந்து நம்ம ரேட்டு வந்து அதிகமாக கொடுக்குறதில்ல. எந்த அளவுக்கு கஸ்டமர் நம்ம சாட்டிஸ்ஃபை கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம கடையில் நான் ஒரு ரேட்டு கொடுப்பேன், இவ்வளோ தான் சொல்லி ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். அதோட ரொம்ப 2 மடங்கு கீழே கம்மியாக ரேட்டு கேட்டால் நம்ம எப்படி கொடுக்க முடியும்? கஸ்டமர்கிட்ட வந்து நம்ம மூஞ்சியை தான் சொல்லிக்க முடியும். இவ்வளோ தாங்க ரேட்டு போய்கிட்டு இருக்குது, இதுக்கு மேலே கொடுத்தா கட்டாதுன்னா சரி அந்த கடையில் இந்த ரேட்டு கொடுக்குறாங்கன்னா சரிக்கா அந்த கடையில் போய் வாங்கிங்க, சரி நான் அந்த கடையில் போய் வாங்கிக்கிறேன் சொல்கிறோம். அதை கேட்க மாட்டேங்கிறாங்க. நீங்கள் தான் கொடுக்கணும்னு நம்மளை வந்து அவங்க மிரட்டி வாங்குற மாதிரி இருக்குது. அந்த நேரத்தில் நம்ம டக்குன்னு வந்து முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஏதாச்சும் மூஞ்சி சொல்லிக்கிற மாதிரி தான் இருக்குது. ரேட்டு ஆல்ரெடி கம்மியாக கொடுக்குறோம், அதுலேயும் கம்மியாக கேட்டால் நம்ம எப்படி சொல்ல முடியும்? அது வந்து என்ன பண்ணுறீங்கன்னா கமெண்ட் வேறு பண்ணுறீங்க, இந்த கடையில் வந்து பார்த்தா ரேட்டு குறைச்சி கொடுக்க மாட்டேங்கிறேன். நாங்கள் ஆல்ரெடி ரேட்டுக்கு மற்ற கடையில் கம்பேர் பண்ணுவோம், நம்ம கடையில் அதிகம்னு சொல்லிட்டு நான் ஓப்பனாகவே ரேட்டு சொல்லி விற்றுக்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுறது ரொம்ப தப்புங்க. இருந்தாலும் டேரெக்டாக வந்து நீங்கள் எங்கிட்டே பேசிடணும். சொல்லிவிட்டு யாருன்னே தெரியாது. ஏன்னா எல்லாம் கமெண்ட் பண்ணுறது எல்லாமே சின்ன பசங்க தான், யாருமே வந்து பெரிய ஆள் கிடையாது, எல்லாம் சின்ன பசங்க தான். அது வந்து எந்த இதில் மோட்டிவில் கமெண்ட் பண்ணுறாங்களா இல்லை யாரும் சொல்லி கமெண்ட் பண்ணுறாங்களான்னு தெரில. இப்போலாம் பண்ணுறது ரொம்ப உங்களுக்கு நாங்கள் சொல்கிற ரேட்டு பிடிக்கல இல்லை கட்டுப்படி ஆகலாம், நீங்கள் கண்டிப்பாக நம்ம ராம்நாட்டில் எக்கச்சக்க நிறையா கடை இருக்குது, அங்கே போய் கேட்டு பார்த்துக்கலாம். சொல்கிறது அதுதான், நீங்கள் வேறு கடையில் கேட்டு பார்த்துட்டு வந்து நம்ம கடையிலேருந்து வாங்குன்னு தான் நான் சொல்லுவேன். நம்ம கடைக்கு வந்துட்டு இதுதான் ரேட்டுன்னு சொல்லி கம்பல் பண்ணுறதில்ல. வேறு கடையில் கேட்டு பாருங்கள், ரேட்டு என்ன ரேட்டு சொல்கிறாங்களோ அதோட நான் கம்மியாகவே தரேன்னு தான் சொல்லி அனுப்பி விடுவேன். நம்ம மோஸ்ட்லி போக மாட்டாங்க, நம்ம கடையில் வாங்கிட்டு போயிடுவாங்க. மோட்டி நோக்கத்தில் யாரும் கமெண்ட் பண்ணியிருந்தால் தான் உண்டு. நம்ம கடைக்கு வர கஸ்டமருக்கு ஃபிஷ் எப்படி வளர்க்கணும், டேங்க் எப்படி க்ளீன் பண்ணணும், தண்ணி எப்படி இறக்கணும், A to Z எல்லாம் சொல்லி தெளிவாக கொடுத்து தான் நம்ம எல்லாமே பண்ணுவோம். அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக நம்ம வந்து கடை நடத்திக்கிட்டு இருக்கோம். ஆட்டையும் வந்து கெட்ட பேர் வாங்கிடக்கூடாதுன்னு நம்ம கடைக்கு வாங்க வந்து விசிட் பண்ணிப்பாங்க. தேங்க்யூ.